விஜய் டிவியில் பாசிட்டிவிட்டிக்கு பேர் போன ஒரு ஷோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக் வித் கோமாளி. முதல் 2-3 சீசன்களில் வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. எங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டரே இதுதான், நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு ஷோ இதுதான், இந்த மாதிரி ஒரு ஷோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெகட்டிவிட்டியே இல்லாத ஷோவில் வந்து நெகட்டிவிட்டிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் 5 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சு. மீடியா மேசன்ஸ் அவங்க தான் முதல்ல வந்து இந்த ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க இந்த சீசனில் சேனலை விட்டு வெளியேறி அவங்க தனியாக சன் டிவிக்கு போய் டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்கடேஷ் பட் அவர்களும் அங்கே போயாச்சு. அதுலேயே குட்டியாக நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் புதுசாக அதிரடியாக நிறைய மாற்றங்கள்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை சேர்த்து இப்போ வந்து இப்போ தாமு சார்லாம் வச்சு வந்து இப்போ அடுத்த ஒரு ஷோ ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இந்த சீசன் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் நெகட்டிவிட்டிலாம் வரும்னு யாரும் பெருசாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவுடைய ஆங்கரான மணிமேகலை அவர்கள் இதுக்கப்புறம் நான் குக் வித் கோமாளியில் இல்லை, நான் குக் வித் கோமாளியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதில் பல பேர் ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிக்கும், நான் 15 வருஷமாக ஆங்கராக இருக்கேன், இந்த ஷோவில் 5 சீசனாக வந்து பாட்டாக இருக்கேன், நான் முதல்ல கோமாளியாக இருந்தேன், அப்புறம் இப்போ வந்து ஆங்கர் ஆகிட்டேன். ஆனால் இந்த ஷோவை விட்டு நான் போகிறதுக்கான முக்கியமான காரணம் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஷோவில் ஒரே ஒரு ஆள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே ஒரு ஆங்கர், ஆனால் இங்கே குக்காக தான் கலந்துக்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, குக்கு வேலையை விட்டுட்டு ஆங்கர் வேலையை பார்க்க ட்ரை பண்ணி தேவையில்லாத விஷயத்தை தலையிடுறாங்க. அதனால வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து கன்சர்னாக இருக்குது, இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதில் எந்த ஆக்ஷனும் நடக்கல. அன்ப்ரொஃபஷனலாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்குதுங்கிறதுனாலே முடிவு பண்ணி நான் அந்த ஷோவை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிட்டேன். 15 வருஷமாக வந்து இந்த ஷோவில் வந்து நான் இந்த மொத்தமாக ஆங்கராக இருந்ததுக்கும் 5 வருஷமாக இந்த ஷோவில் பாட்டாக இருந்ததுக்கும் நான் சந்தோஷப்படுறேன். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனலான டீம் கூட முதல்ல இதில் ஒர்க் பண்ணாங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து கோவமாக சொல்லிவிட்டு அட் த சேம் டைம் வந்து அந்த ஒரு ஆங்கருக்கு நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து நிறைய ஷோ கிடைக்கட்டும், மற்றவங்களையும் வாழ விடுன்னு சொல்லிட்டு அப்போவாச்சும் அவங்க வாழ விடுறாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கோவமாக பதிவிட்டிருக்காங்க. அந்த ஆங்கர் யார் அப்படிங்கிறது பல பேருக்கு நல்லா தெளிவாகவே தெரிஞ்ச விஷயம் தான். அது பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள். இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ்க்குள்ளே வந்த போதே நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்து ஒரே கலைபரங்கள்லாம் நடந்து கடைசியில் அவங்க ரன்னராக வந்தாங்க பிக் பாஸ் சீசன் 5 அப்போ. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த ஷோவில் வந்து நெகட்டிவிட்டி இல்லாத ஷோவில் நெகட்டிவிட்டிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இவங்க டாமினேட் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஆங்கராக இருக்க மணிமேகலை வெளில வந்ததுக்கு என்னென்ன எதிர்ப்பலைகள்லாம் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 பார்த்துருக்கீங்களா, பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை நோட் பண்ணியிருக்கீங்களா, அந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுங்கிறத சொல்லுங்கள். இந்த பிரச்சனையில் யார் மேலே வந்து ஒரு சரியோ தவறோ இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.